வாங்க அம்மாச்சி. என்ன கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சா? இல்லை கிளம்பி ரெடியாக தான் வந்திருக்கீங்க பேருக்கு. ஏய் சீதா, நீ ஒன்றும் கிளம்பலையா? உன்னை கூப்பிட்டுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். கிளம்பிட்டேன் அம்மாச்சி, கிளம்பிட்டேன். பையனை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் மணிக்கண்டான் வரலையா? அவன் கல்யாணத்துக்கு வரல? நம்ம சொந்தக்கார கல்யாணம், எல்லாரும் வரவானா? வர்றான் அம்மாச்சி. அவன் வந்து வெளியே போயிருக்கான். இங்கேயா சட்டை அயன் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருக்கான் பேருக்கு. சட்டை பேண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வரமான்னு சொன்னான். சரி, அவனுக்காக தான் நிற்கிறேன். கிளம்பி ரெடியாக இருக்கேன். அவன் வந்துட்டு அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். 2 பேரும் போகலான்ட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வரீங்க? வீட்டில் மருமகளாக கிளம்பிருச்சா? அவ்வளோலாம் கிளம்பிட்டாளுவா. சீதா அக்காவை காணுமே, யாரை விட்டு கூப்பிட்டு விடுறதுன்ட்டாளுவா. நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன், நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க, எல்லாம் ஒன்றா போகலான்ட்டு சொன்னேன். ஓ அப்படியா? வந்துட்டேன் அம்மாச்சி. தம்பி வந்தோன்னே வந்துடுறேன். அவன் எங்கே மகேந்திரா? அவன் எப்போ வருவான்? அவரு காலையிலேயே குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அம்மாச்சி. கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. வேலைலாம் இருக்கும், நான் போகிறேன், முன்னாடி போகிறேன், நீனும் பையனை வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அம்மாச்சி. ஓ அப்படியா? ஆமாம், நம்ம சொந்தக்கார கல்யாணம், சாப்பாட்டுக்கு நேரத்துக்கா போக முடியும்? முன்னாடியே தான் போகணும். நேற்றே வான்னு கூப்பிட்டாளுவோ. நீங்களாச்சும் நேற்றே போயிருக்கலாம்ல அம்மாச்சி. நான் நேற்றே போகலான்னு தான் இருந்தேன். என் மருமகலாம் மோவன்லாம் நீ போனால் சரியாக வராது, வசதிப்படாது உனக்கு, நீ காலையில் போகலாம் எல்லாம் சேர்ந்து என்று சொல்லிடுச்சுவோ. அதனால தான் காலைல கிளம்பிட்டு நான் ரெடியாக ஆகிட்டேன். அது இன்னும் கிளம்புதுவோ, புருஷனை பொண்டாட்டி இன்னும் கிளம்புதுவோ. எப்போ கிளம்பி வரப்போதுவோன்னு தெரியல. நான் போய் சீதாவை பார்த்து கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். சரி அம்மாச்சி, இப்போ தம்பி வந்துடுவான் மணிகண்டன். வந்தோடனே போகலாம். ஒரு போனாச்சும் போனேன் மணிகண்டனுக்கு. என்ன செய்கிறான் அந்த பையன்? உன்னமா சட்டை அயன் பண்ணிட்டு வரான். காலையிலேயே தான் போனால் இன்னும் காணு. என்ன செய்யறான்னு தெரியல. கடையில் கூட்டமாக இருக்கா நான் தெரியல. ஃபோனு போனேன். ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டான் அம்மாச்சி. அப்படின்னா இன்ன வரைக்கும் நான் ஃபோன் போட்டிருப்பேனே. ஃபோனில் சார்ஜ் இல்லைன்ட்டு வீட்டில் சார்ஜ் போட்டுவிட்டு அவன் வண்டியே தான் போயிருக்கான். அடக்கு இருக்க பிடிச்ச பயலே, ஃபோனை வச்சுட்டு அடிப்போமா? இப்போ என்ன செய்யறது? வந்துடுவானா? வந்துடுவான் அம்மாச்சி, அவன் வந்துடுவான். அக்கா சீதாக்கா, வாம்மா வா. சீதாக்கா, இது யாரு புதுசாக இருக்கு? அம்மா உனக்கு தெரியாதுல்ல, இதான் எங்கள் அம்மாச்சி, எங்கள் வீட்டுக்காரோட அத்தை. ஓ அப்படியா? நான் பார்த்தது இல்லைக்கா, இப்போ தான் பார்க்குறேன் முத. சீதா, இந்த பொண்ணு யாரு? அம்மாச்சி நம்ம பக்கத்து வீடு அம்மாச்சி, பக்கத்து வீட்டை பொண்ணு. ஆமாம்மா, எனக்கு பக்கத்து வீடு தான். சீதாக்கா வீட்டுக்கும் பக்கத்து வீடு. ஓ அப்படியா? சரி சரி. கல்யாணம்ட்டு பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நான் வரும்போது. இங்கே கல்யாணத்துக்கு போகிறீங்களாக்கா? ஆமாம் உமா, எங்கள் வீட்டுக்காரங்களோட சித்தப்பா பேரனுக்கு கல்யாணம் அன்னைக்கு, பக்கத்து தெருவு. அதுக்கு தான் போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த மணிக்கண்டை போய் சட்டை அயன் பண்ணிட்டு வரேன்ட்டு போனால் ஆளையும் காணும் ஒன்றும் காணும். அவனை தான் எதிர்பார்த்துட்டு நிற்கிறேன். நான் இன்னும் வரலன்ட்டு அம்மாச்சி என்னை தேடிட்டு வந்துருச்சு. ஓ அப்படியா? சரிங்க அக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன சரி உமா? ஒன்றும் இல்லைக்கா, முட்டை இருக்கான்னு கேட்டு போகலான்ட்டு வந்தேன். முட்டை இருக்காக்கா? முட்டை இல்லையோம்மா. முட்டை இருந்தது 10 முட்டை சேர்த்து வச்சு. பாரதி இருக்கால, நேற்று தருவ பாரதி, அவள் வந்து நேற்று தான் வந்து வாங்கிட்டு போனா. நீ நேற்று கேட்டிருந்தவரை கொடுத்துருப்பேன். கோழி கொடுக்கா கிடக்கு, ஒரு கோழி தானே, அது ஒன்றும் விடல, கொடுக்கா கிடக்கு. அது ஒரு வாரம் ஆகும் விடுறதுக்கு. ஓ அப்படியாக்கா? கடையில் போய் வாங்கணுமே. எங்கள் தான் அக்கா கோழி வளர்க்குதே இருக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன்க்கா. சரி, நான் போயிட்டு வரேன், கடையிலேயாச்சும் போய் வாங்கிட்டு வரேன்க்கா. சரி உமா, போயிட்டு வா. ஒன்றும் நினச்சிக்க, அதை கொடுக்கலான்ட்டு இருந்தால் கொடுத்துருவான். இப்போ ஒரு முட்டை வீட்டுக்கு வர இல்லை, எடுத்து வச்சுக்காம அவள் 10 முட்டையை கொடுங்கக்கான்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டா. சரிக்கா, பரவாயில்ல. கோழி முட்டை விட்டுச்சுன்னா எனக்கு எடுத்து வைங்கக்கா, நான் வாங்கிக்கிறேன். சரி வைக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன்க்கா, நீங்களாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வா அம்மா. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாம்மா, போயிட்டு வா. ஏன் ஒன்று இப்படி விடையாடுறானுவ? ஏய் தம்பியோலா, இல்லைங்க. நிக்கலாம் முடியாது, ஓடத்தான் முடியும். என்ன நிக்கலாம் முடியாது, ஓடத்தான் முடியாமா? ஏன்டா? பின்னாடி பாரு, யானை வருது. என்னது யானை வருதா? எங்கடா? பின்னாடி பாருங்க. அடி ஆத்தி, யானை தான் வருது. இங்க பின்னாடி விடாங்க. ஏ தம்பி, என்ன விட்டு போயிடாதீங்கடா, இருக்கடா, நானும் வரேன்டா. சீக்கிரம்
அப்படி கத்துது? யானை தான் கத்தத்தக்கா செய்யும். சீக்கிரம் வாங்க. கத்தாம யானை வரும். யானை பேடிச்சுடா. இறக்கிதுடா. சுத்தமா நிப்பா அப்படியே இருந்தது. ஒரே அப்பா இறக்கிதுடா. இல்லடா. ஆமாடா, எனக்கு இறக்கிதுடா. கொஞ்சம் நின்றுட்டு போகும்டா. யானை பேடிச்சுடா. எங்க போச்சுன்னு தெரியலடா. பேடிச்சடா தம்பி, யானை பேடிச்சடா. எனக்கு ஓடியாந்தது இழக்குதுடா. சுத்தமா நின்றுட்டு போங்கக்கா. இறக்கிதுல நின்றுட்டு போங்க. யானையை காணு. அது அந்த வழியால வேற வழியால பேடிச்சு போயிருக்கு. தெருவுல எப்போ யானை வந்துச்சு? யாரோ வளர்த்த யானை அக்கா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை அறுத்துட்டு சங்கிலி எடுத்துக்கிட்டு வந்துருச்சுக்கா. என்ன அது சங்கிலியா எடுத்துட்டு வந்துருச்சா? என்னடா சொல்றீங்க? நம்ம தெருவுக்குள்ள சுத்த போகுதுடா. ஏன் உங்க தெருவுக்கு எங்க தெருவுக்கு வந்தாலும் வரும். ஏன்டா அப்படி பயங்கட்டுறீங்க? தெருவுக்குலாம் வருமா? ஆமாக்கா, அது எந்த தெருவுல போய் பூந்துச்சுன்னு தெரியலையே இப்போ. உங்க தெருவுல வேண்டாவா நிக்கலாம், எங்க தெருவுல வேண்டாவா நிக்கலாம். என்னடா ஒரு குண்டத்துக்கு போறீங்க? எங்க தெருவுல வந்து நிக்கமாடா? எங்களுக்கு என்னக்கா தெரியும்? உங்க தெருவுல வேண்டாவா நிக்கும், எங்க தெருவுல வேண்டாவா நிக்கும். அதுக்கு ஏக்கா அப்படி அதிர்ச்சி போறீங்க? தம்பியோலா சத்தியம் கூட இந்த தெருவா இருக்காருங்களடா. என்ன தெருவா இருக்க வரதா? அதெல்லாம் வர முடியாதுக்கா, எங்களுக்கு வேலை இருக்கு. பாவமா இருக்குடா அவங்கள பார்த்தா. பயந்துகிட்டு தானே நம்மள கூப்பிடுறாங்க. நம்ம சத்துட்டு அவங்க தெரு வரைக்கும் போயிட்டு நம்ம அப்புறமெல்லாம் நம்ம தெருவுக்கு போவோம்டா. அவங்க தெரு வரைக்கும் விட்டுட்டு நம்ம தெருவுக்கு போவோம். ஓ அப்படியே சொல்ற? சரி போயிட்டு வருவோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவோம். வரேன்க்கா, உங்க தெரு எங்க இருக்குன்னு காட்டுங்க. நாங்க உங்க கூடயே வந்து உங்களை வீட்டு வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் எங்க தெருவுக்கு போறோம். ஆனா கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவோம்க்கா. முடியாந்தது இறக்கிதுக்கா. சரிடா தம்பி, ரொம்ப நன்றிடா. வாங்கடா. பயப்படாத, கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவோம்க்கா. போவோம், இருங்க.